இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 6ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 6-13 மற்றும் 20-22 முடிய. 40 நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 609 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலகு பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 116. பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 22 26 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன். அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மனிதரை பார்க்கிறேன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மெசியா வெளிப்பாடு என்னும் கருத்துரு அடிப்படையில் மார்க்கு நற்செய்தியை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. யார் இந்த இயேசு? 2. இயேசுவே மெசியா. 3. இயேசு எப்படிப்பட்ட மெசியா? இந்த வகையில் மார்க் நற்செய்தியின் முதல் பகுதி இன்றைய வாசக பகுதியில் நிறைவு பெறுகிறது. பார்வையற்ற நபர் ஒருவர் பார்வை பெறும் நிகழ்வை பதிவு செய்கிறார் தூய மார்க்கு. பெத்சாய்தா என்னும் ஊரில் இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வுக்கும் இயேசுவின் மற்ற வல்ல செயல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், மற்ற வல்ல செயல்களில் இயேசு செயலாற்றும் போது ஒரே முறையில் புதுமை அல்லது அற்புதம் நடந்தேறுகிறது. ஆனால் இங்கே 2 நிலைகளில் நடந்தேறுகிறது. பார்வையற்ற நபர் முதலில் அரைக்குறையாக பார்க்கிறார். 2வது முறையாக முழுமையாக பார்க்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில் இயேசுவே இறைமகன் என்று அறிக்கையிடுகிறார் பேதுரு. ஆக இயேசு யார் என்பது மக்களுக்கும் சீடர்களுக்கும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிறது என நமக்கு உணர்த்துகிறார் தூய மார்க்கு. இந்த பின்புலத்தில் பார்க்கும்போது இந்த நிகழ்வை ஒரே நேரத்தில் வல்ல செயல் என்றும் உருவகம் அல்லது உவமை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது தெரிகிறதா என்னும் இயேசுவின் கேள்விக்கு, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரம் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று பதில் கூறுகிறார் பார்வையற்ற நபர். அந்த நபரால் முழுமையாக காண இயலவில்லை. கடைசியாக அவர் முழுமையாக பார்க்கிறார். பார்வையற்ற மனிதரின் பதிலை மக்கள் மற்றும் சீடர்களின் சொற்களாக பார்த்தால், நாங்கள் இயேசுவை மனிதர் என பார்க்கிறோம், ஆனால் அவர் மெசியா போல தோன்றுகிறார். மங்கிய பார்வையிலிருந்து தெளிவான பார்வைக்கு கடந்து செல்கிறார் பார்வையற்ற நபர். இன்றைய முதல் வாசகத்தில் பெரும் வெள்ளத்திற்கு பிறகு நோவா கரையை காண்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நோவாவுடன் உடன்படிக்கை செய்து அதன் அடையாளமாக தன் வில்லை வைக்கிறார். வானவில் உருவான காரண கதையாடல் என இந்நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும், இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய கடவுள் தம் உடனிருப்பை
மக்களுக்கு வழங்குகிறார். மேற்காணும் 2 வாசகங்களையும் இணைத்து பார்த்து நாம் கற்கும் பாடங்கள் என்ன என்று பார்ப்போம். முதலாவது, கடவுளின் இரக்கம். கடவுள் பெரும் வெள்ளத்தால் இந்த உலகை அழித்தாலும் அவர் தம் இரக்கத்தால் மனிதர்களையும் படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் நினைவு கூறுகிறார். அவருடைய இரக்கமே மேலோங்கி நிற்கிறது. தாம் யார் என்பதை மக்கள் கண்டுணரவில்லை என்றாலும் அவர்கள் மேல் இயேசு கோபம் கொள்ளவில்லை. தம் இரக்கத்தால் அவர்களை தம்மவர்களாக ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது, கடவுள் பார்வை. நம் வாழ்க்கை நிகழ்வுகளின் ஊடாக கடவுளை காணும்போது அவரை நம்மை முழுமையாக காண இயலாது. அவரால் தொடப்படும் போதே பார்வையற்ற நபர் போல நாம் முழுமையாக பார்வை பெறுகிறோம். ஆக அவர் நம்மை தொடுமாறு இறைவேண்டல் செய்வோம். மூன்றாவது, நடக்கும் மரங்கள். நாம் பல நேரங்களில் மனிதர்களாக அல்லாமல் நடக்கும் மரங்களாக உணர்வு பதிலுணர்வு இன்றி நடக்கிறோம், நகர்கிறோம், வாழ்கிறோம். நம் குடும்பங்களில் பணித்தளத்தில் நம்மை முழுமையாக உணர்ந்து வாழாத போது நமக்கு அருகில் இருப்பவர்கள் பற்றிய சிந்தனை நம்மில் தோன்றாத போது நாம் நடக்கும் மரங்களாகவே இருக்கிறோம். மரங்களாக இருக்கும் நிலை மறைய வேண்டும். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.